தேமுதிக சார்பில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். விருப்பமனு அளித்தோரிடம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல் நடத்தி வருகிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேர்காணலானது சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிகவின் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தேமுதிக சார்பிலான நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேமுதிகவுடைய நேர்காணல் நடைபெற்றுள்ளது. இந்த நேர்காணல மிக முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவைத் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக 10 மணி அளவில் வெளியே 10 மணி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேர்காணல் இருக்கிறார். அடுத்ததாக 3 மணி அளவில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல். சனிக்கிழமை 21ஆம் தேதி நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல் மேற்கொள்கிறார். 21ஆம் தேதி நாளை மதியம் 3 மணி அளவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்துடைய விருப்பமனு பெறுகிறார். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தெற்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் விருப்பமனு நேர்காணல் மேற்கொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அதே மதியம் 3 மணி அளவில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட தொகுதியை சேர்ந்த விருப்பமனுவை நேர்காணல் மேற்கொள்கிறார். தொடர்ந்து அனைவருடன் விருப்பமனு அடிப்படையில் நேர்காணல் மேற்கொள்கிறார். ஏற்கனவே திமுகவோட கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. உறுதியாக எத்தனை இடங்கள் ஒதுக்க இருப்பதாக பேச்சுவார்த்தை என்பது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சி அழைத்து திமுக பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த அடிப்படையில் தேமுதிக இடம் ஒதுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேமுதிக அறிவித்தபடி விருப்பமனு பெறும் நாட்கள் நீடிக்கப்பட்டு விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல் ஒன்று இன்று நடைபெற்று வருகிறது. தொடங்கி இருக்கிறது. ராம்குமார். தேமுதிக சார்பில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். விருப்பமனு அளித்தோரிடம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல் நடத்தி வருகிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேர்காணலானது சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிகவின் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தேமுதிக சார்பிலான நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேமுதிகவுடைய நேர்காணல் நடைபெற்றுள்ளது. இந்த நேர்காணல மிக முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவைத் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக 10 மணி அளவில் வெளியே 10 மணி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேர்காணல் இருக்கிறார். அடுத்ததாக 3 மணி அளவில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் விருப்பமனு பெற்றவர்களிடம் மேற்கொள்கிறார். சனிக்கிழமை 21ஆம் தேதி நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல் மேற்கொள்கிறார். 21ஆம் தேதி மதியம் நாளை மதியம் 3 மணி அளவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்துடைய விருப்பமனு பெறுகிறார். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தெற்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் விருப்பமனு நேர்காணல் மேற்கொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அதே மதியம் 3 மணி அளவில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட தொகுதியை சேர்ந்த விருப்பமனுவை நேர்காணல் மேற்கொள்கிறார். தொடர்ந்து அனைவருடன் விருப்பமனு அடிப்படையில் நேர்காணல் மேற்கொள்கிறார். ஏற்கனவே திமுகவோட கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. உறுதியாக எத்தனை இடங்கள் ஒதுக்க இருப்பதாக பேச்சுவார்த்தை என்பது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சி அழைத்து திமுக பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த அடிப்படையில் தேமுதிக இடம் ஒதுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேமுதிக அறிவித்தபடி விருப்பமனு பெறும் நாட்கள் நீடிக்கப்பட்டு விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல் ஒன்று இன்று நடைபெற்று வருகிறது. தொடங்கி இருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.